இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு. அட்டகாசமான குழம்பு. அதை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு 50 கிராம் 2 மணி நேரம் ஊற விட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து செஞ்சிங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு செய்யலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இந்த பருப்பு கூட வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இந்த பருப்பு மட்டுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு ஊறினதுனால தண்ணி தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி எடுக்க வரணும். அழுக்காக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா அங்கங்கே தங்கிடாமல் நல்லா எல்லா இடத்துல படுற மாதிரி மாவை இந்த மாதிரி கலந்து விட்டு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுக்கலாம். பருப்பு கூட மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூடவே பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், இந்த வெங்காயத்தை மசாலா கூட சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் மசாலா சேர்த்து ஊற விட்ட பிறகு கடைசியாக நம்ம எண்ணெயில் பொரிக்க போகும்போது வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்குறேன். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்தா தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது இருக்கட்டும். அடுத்து எண்ணெயை நல்லா காய விட்டுருக்கேன். காஞ்ச எண்ணெயில் இந்த கலந்து வச்சு அந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம குழம்பு ஊற்ற போகும்போது ஒரு 4 பீஸுக்கு இதை வச்சு குழம்பு அள்ளி ஊற்றலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதும் இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிருக்கு ஒரு பக்கமாக. இப்போ திருப்பி விட்டு ஈவனாக நல்லா வெந்து வரட்டும். இது மொத்தத்திலே ஒரு 5 நிமிஷம் தான் இந்த பருப்பு வெந்து வர்றதுக்கு. இப்போ 2 பக்கமே நல்லா குக்காகி நல்லா கலர் கொடுத்துருக்கு. நல்லா இந்த கலர் வந்ததும் இதை எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த பருப்பு வடையை எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ரா சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு நம்ம மசாலா சேர்ப்போம். இந்த மாதிரி மசாலாவை கரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு தனியாக தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும், அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்புடைய குவான்டிட்டி நிறைய வரும். கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும் அந்த குழம்பு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியும் வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடியும் சேர்த்திங்க அப்படின்னா தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மசாலாவும் நல்லா பச்சை வாசனை இல்லாமல் டக்குன்னு ரெடி ஆகும் குழம்பு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி இதையும் பேஸ்ட் பண்ணியே சேர்த்துக்கிறேன், கட் பண்ணாமல். இப்போ இதை சேர்த்துட்டு தக்காளி ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு இந்த தக்காளி ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் வேண்டாம், புளிக்காத தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறனால நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பருப்பு இந்த குழம்பு கூட சேர்க்கும்போது இந்த தண்ணி அது நல்லா இழுத்து உங்களுக்கு குழம்பு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ட்ரை ஆகிடும் குழம்பு. குழம்பாக வேணும் அப்படின்னா நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். இது வரைக்கும் நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கல. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ கொதித்த குழம்புல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா குக் ஆகியிருக்கு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா அருமையான சுவையில் குழம்பு ரெடி.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.